டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இயல் எண்களின் கூடுதல் கான்செப்டில் ஆல்மோஸ்ட் கடைசி மாடலுக்கு வந்துட்டோம். மாடல் 13. போன மாடல் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த மாடலுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா, ரெண்டாவது வரிசையில் 21 ரோஜா, மூன்றாவது வரிசையில் 19 ரோஜா அப்படிங்கிற முறையில் அமைஞ்சிருக்கு. கடைசியில் 5 ரோஜா செடி வச்சுருக்காங்க. அப்படின்னா மொத்த ரோஜா செடிகளுடைய எண்ணிக்கை தான் இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. நம்ம இதை தொடர் வரிசையாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 23, 21, 19 அப் டு 5 வரைக்கும் இந்த தொடர் வரிசை போகுது. மொத்தம் எத்தனை எண்கள், எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ஃபார்முலா a + n-1 × d. கடைசி உறுப்பு 5, முதல் உறுப்பு 23, மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா -2, ஏன்னா 2 குறைஞ்சிட்டே போகுது இல்லையா, அதனால் -2. ஸோ 23 + 2 உள்ளே கொண்டு வந்தலாம் -2n + 2. இப்போ இந்த 23 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். -23 + 5 = -2n + 2. இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -18 = -2n + 2. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -18 - 2 = -2n. ஸோ -20 = -2n. அப்படி வந்துச்சுன்னா என்னோட வேல்யூ 10. ஏன்னா மைனஸ் கட் ஆகிடும், 1 2 2. ஸோ என்னோடய வேல்யூ 10. இப்போ மொத்த ரோஜா செடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு உறுப்புகளின் கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா மொத்த உறுப்புகளின் கூடுதல் = SN n/2 × 2a + n-1 × d. என்னோட வேல்யூ 10 கண்டுபிடிச்சிட்டோம். 10/2 5. 2a முதல் உறுப்பு a 23 இல்லையா. ஸோ 2a 2 × 23 46 + n-1. n 10 - 1 9 × d -2. ஸோ 5 × 46 - 18. 46லேருந்து 18 கழிச்சோன்னா 28. 5 × 28. ஸோ 28 × 5 8 40, பேலன்ஸ் 4, 25 10 4 14, 140. ஸோ மொத்த செடிகளினுடைய எண்ணிக்கை 140. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.